ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி பிஸ்னஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நேஷ் மார்க்கெட்டிங். அப்படின்னா என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு கடை திறக்கிறீங்க, அந்த கடை தெருவிலேயே வந்து உங்கள் சேம் பிஸ்னஸ் வந்து இன்னும் 2-3 இருக்குன்னா தட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன். நீங்கள் வந்து காம்படிஷன் நினைக்காதீங்க. அதுதான் மார்க்கெட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்க்க 2 கடை இருந்து இல்லை அதே ரோட்டில் ஒரு 10 கடை இருந்தாக்கா அது வந்து ரொம்ப நல்லதும். ஏன்னா கஸ்டமர் ஒரு கடைக்குள்ளே போவாங்க, அவங்க அங்கே வாங்க மாட்டாங்க. ஆனால் அங்கே டிசைன் பார்த்துருப்பாங்க, அங்கே ரேட்டு பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு போய் எதிர்கடையில் போய் வாங்குவாங்க. அது உங்கள் கடையாக இருக்கலாம், இல்லை இன்னொரு கடையாக இருக்கலாம். பிஸ்னஸ் யாருக்கோ ஒருத்தருக்கு ஆகும். ஆனால் இந்த மாதிரி ரோலில் கடைங்க இருக்கும்போது ஒரே ரோட்டில் அதே சேம் பிஸ்னஸ், இப்போ கோல்டு கடைனா ஒரே ரோட்டில் கோல்டு கடை இருக்குது, துணி கடைனா ஒரே ரோட்டில் துணி கடை இருக்குது. எல்லாருக்குமே பிஸ்னஸ் ஆகும். எப்படி ஆகும்னா இப்படி தான். கஸ்டமர் ஒரு கடைக்குள்ளே போவாங்க, ரேட் கேட்பாங்க, டிசைன்ஸ் பார்ப்பாங்க, ஆனால் அங்கே வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டவுட்டு, ரேட்டு அதிகமாக இருக்குமோ, இவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது ஏமாறுறோமா, அந்த மாதிரி ஒரு டவுட்னால என்ன பண்ணுவாங்க, எதிர்கடையில் போயிட்டு அவங்க ஒரு 100 ரூபாய் கம்மி சொன்னாங்கன்னா அங்கே வாங்கிடுவாங்க. ஸோ இந்த நைட் மார்க்கெட்டிங்கில் என்ன ஆகும்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு கடை இருக்கே, இங்கே வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இங்கே வியாபாரம் ஆகுமா, ஏன்னா ஆல்ரெடி அந்த பிஸ்னஸ் அங்கே இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கடைக்கு எதிர்க்க நீங்கள் அதே கடையை போட்டாலும் உங்களுக்கு வியாபாரம் ஆகும். திஸ் இஸ் அ வெரி பிக் கான்செப்ட் இன் மார்க்கெட்டிங். இதை வந்து நீங்கள் யோசித்து பண்ணுங்கள். நோ ப்ராப்ளம் ஓப்பனிங் எ ஷாப் நெக்ஸ்ட் டு அ ஷாப். ஒரு 10 கடை இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஐ எம் அமிகோ ஸ்ட்ராச்சிதர், பிஸ்னஸ் கோச் அண்ட் லைஃப் கோச். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் எனக்கு கேட்கலாம். பாய்.